ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் அக்காவோட ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிகிட்டு இருந்தேன். அக்கா வீட்டில் அவங்க மாமியார் வீட்டில் ஏதோ கோயிலில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுக்காக நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு எங்கள் அத்தை சொன்னாங்க, இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாதுமா, ஒரு வருஷம் வரைக்கும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு என்னத்தை பண்ணுறது, உங்களோட குழந்தனார் வீட்டில் இது பண்ணியிருக்குன்னா நம்ம அதுக்குன்னு எல்லாத்துக்கும் போகாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள். இவங்க முக்கியமான இதுன்னு சொல்கிறாங்க, கூப்பிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை, உங்கள் வீட்டில் எதாக இருந்தால் தான் இது பண்ணுறது, அது 1வது 2வது பங்காளிங்கெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே உடனே ஹஸ்பண்டுக்கிட்டேயும் சொல்லி விட்டாங்க, இது மாதிரி அவள் போகிறா அப்படி இப்படின்னு சொன்னோன்னா அவர் உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க இவ்வளவு சொல்கிறாங்க, எங்கே நீ இப்படி இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. என்னங்க எல்லாத்துக்கும் இது பண்ணால் என்னங்க பண்ணுறது, நான் உங்கள் அத்தை இருக்காங்கள்ல ஊரில், அவங்கள்ட்டலாம் நான் கேட்டுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போகலாம், நம்ம இதுக்கு மட்டும்தான் போகக்கூடாது பண்ணக்கூடாது, அதெல்லாம் அடுத்த இதுக்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் 2 அத்தைக்கிட்டையுமே அவங்க தான் எல்லாம் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்டேயே நான் ஃபோன் பண்ணி இந்த நாளே நான் கேட்டுட்டேன். வேணால் நீங்கள் சரளா அத்தைக்கிட்டையும் மாலா அத்தைக்கிட்டையும் வேணால் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, நான் போய் சொல்கிற மாதிரி இருந்தால். அவங்க தான் சொன்னாங்க, அதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம், அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் எங்கள் அக்காக்கிட்டேயே சொன்னேன், இது மாதிரி நான் வர்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அக்கா இதில் அவங்க இதில் முறை செய்கிறதுக்கு ஒரு 10 பேரைனாச்சும் கூப்பிடணும். நான் தங்கச்சியாக இருந்துட்டு போகலைன்னா எப்படி இருக்குங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு. சரி விடு, அப்போனா அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, அவங்கள்ட்ட அத்தைக்கிட்ட கேட்டுட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். எல்லாருமே சித்தப்பா எல்லாருமே அவங்கள்ட்ட கேட்டு தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன வரைக்கும் சரி தான், எதாக இருந்தாலும் பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே சரின்னு சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தேன். டிக்கெட்லாம் போட்டு வரணுன்னா எங்கள் அத்தைக்கு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, நானும் வரவா அப்படின்னு கேட்டாங்க. என்னடா இது, நான் மனசுக்குள்ளே என்ன யோசிச்சேன்னா, இவங்க என்ன நம்மளே போக வேணான்னாங்க, இப்போ என்ன இவங்க வராங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஒருவேளை இவங்க வர்றதுக்காக தான் நம்மளையும் போக வேணான்னு முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னோன்னா, இவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இருந்திருக்கும் போல இருக்குது, அந்த ஊரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க போல இருக்குன்னு அப்புறம் தான் எனக்கு பிடிச்சிச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இது மாதிரி அத்தையும் வரணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னோடனே, சரி அப்படின்னா 2 பேரும் 2 டிக்கெட்டாக போட்டுட்டு போயிட்டு வாங்க, நான் 2 நாளைக்கு கொஞ்சம் நிம்மதியாக நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணார். நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணிக்கங்க, நானும் அவங்களும் போகிறோம் அப்படின்னோடனே, அப்போ சொல்கிறப்பே என்ன சொல்லி அனுப்புனாருன்னா, எங்கள் அம்மா கிட்டே தேவையில்லாமல் அவங்க வீட்டு இதெல்லாம் யாரையும் பேச விட்டுக்கிட்டு இருக்காத, எங்கள் அம்மா பற்றி தெரியும், 1க்கு 2 ஏதாச்சும் சொல்லி விட்ருவோம், உனக்கே தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியுங்க, எனக்கு தெரியாது அவங்கள பற்றி அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் டிக்கெட்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்புனதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் அத்தைக்கு சொன்னாங்க, எனக்கும் இந்த ஊருக்கெல்லாம் போகணும் வரணுங்கிறது ஒரு விருப்பம் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க அக்காலாம் அத்தையெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்கங்கிறதுனால நான் வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சமாளித்து பேசிக்கிட்டாங்க. நான் இருந்தாலும் எனக்கு சமாளித்து பேசினாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. என்னடா இது, இவங்க ஏதாச்சும் இங்கே அவங்க மாமியார்கிட்ட யார்கிட்ட ஏதாச்சும் சொல்லி விட்ருவாங்களோ, பண்ணுறாங்களோ, செய்கிறாங்களோ ஒரு விதமான பயமும் இருந்துச்சு. ஏன்னா இவங்க நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி விட்ருவாங்க, பண்ணி விட்ருவாங்க, டக்குன்னு வம்பிழுத்து விடுற மாதிரி பேசி விட்ருவாங்க. அதனாலேயே எனக்கு பயத்தில் நான் இவங்க என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு விதமான குழப்பத்திலும் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. சரி இதுக்கப்புறம் எதுவும் இது பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போய் எல்லாம் ரீச் ஆனதுக்கப்புறம் அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்கள் அத்தையும் வந்திருக்கிறது, அம்மா எல்லோரும் வந்திருக்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்களில் ஒரு 10 பேர் நமக்காக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அங்கே நமக்கு கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அதெல்லாம் அக்கா நினைக்கிற ஆள். அப்படி இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த ஊரில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, இயற்கையாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அமைதியான ஊராக இருந்துச்சு. அங்கே அந்த கோயில் அந்த இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக
அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இதாக தான் இருந்துச்சு. அதனால வந்து அம்மாவும் எல்லாருமே வந்து ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, என்னைக்குமே வந்து நம்மளுக்கு ஒரு பிடிச்ச இடத்துக்கு போறோம் அப்படின்னா, அத விட தாண்டி ஒரு சந்தோஷங்கிறது நமக்கு இருக்காது. அத வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு போறதுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு சரியான இதில இருந்தா மட்டும் தான் வந்து எந்த ஒரு இதையுமே நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதனால வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு நாங்க இங்க தான் இருக்க போறோம் அப்படிங்கிறத நெனச்சாலே எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு.